சேட்டை பண்ணது அப்படின்னு சொல்லி ஆமா அம்மா பகவதி ஆங்கார கோபத்துல வந்து நிக்கிறாள். எப்படி வர பாருங்க. எப்படி அவளுக்கு தலைமுடியா கோர பல்லாயம்மா கொஞ்சடையா கொஞ்சடையா கோல நீல சடையழகா சடையழகா அங்கார சுருவம் கொண்டு சுருவம் கொண்டு கொண்டு சுருவம் கொண்டு ஐயா என்ன அம்மா பகவதி அம்மா வந்த உடனே பார்த்தாரு சொல்லல அத்தா அம்மா கோபத்தோடு இருந்துகளப்பா நம்மளை இப்படி பார்த்தான்னா அம்மா கொடுமையா சாபம் கொடுத்துருவா பண்ண வேலை அப்படி சேட்டை பூஜை பண்ண போத்திய கொண்டு பொதடியில அடிக்கலாமா அடிக்க கூடாது அப்ப அம்மா ஆங்கார கோபத்துல வந்து நிக்கா இப்ப அம்மா கண்ணுல நம்ம அம்முட்டோம் நம்மள கடுமையான சாபம் கொடுத்துருவான்னு சொல்லி அப்படின்னு ஐயா வாயாண்டி சொல்றது என்ன பண்ணாரு? என்ன செய்தார்? வேஷத்தை போட்டாரு. எப்படி? புதிய வேஷத்தை போட்டாரு. எப்படி போட்டாரு பாருங்க. எப்படி ஐயா? ஏய் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சொருவத்தை மாத்தணும் சொல்லி அப்படின்னு எப்படிப்பட்ட சொருவத்தை எடுத்தா தெரியுமா? எப்படி ஐயா? 5 வயது சென்ற பிள்ளை போல குழந்தை போல சிறுவன் போல சிறுவன் போல சிறுவன் போல சிறுவன் போல குழந்தை போல குழந்தை போல குழந்தை போல சிறுவன் போல சிறுவன் போல சிறுவன் போல சிறுவன் போல பூனூலா பூனூலா பூவதித்த தாழ்வடமா தாழ்வடமா மாணிக்கத்தால் பூனூலா பூனூலா மாணிக்கத்தால் பூனூலா பூனூலா மரகதத்தால் தாழ்வடமா தாழ்வடமா மரகதத்தால் தாழ்வடமா தாழ்வடமா தாழ்வடமோ தங்கத்தாலே தங்கத்தாலே தாழ்வடமோ தங்கத்தாலே தங்கத்தாலே அடே அப்பா பூனூலா பொன்பதித்த தாழ்வடமா தாழ்படமா மாணிக்கத்தால் பூனூலா பூனூலா மரகதத்தால் தாழ்வடமா தாழ்படமா என்ன எப்படி இருக்காரு பாருங்க. அடே சேட்டை அதான் சேட்டை இல்லையா? என்ன மாணிக்கத்தால் பூனூலா அப்படிதான் பூனூலா மரகதத்தால் தாழ்வடமா தாழ்பாடமா ஐயா ஐயா வாரி போட்டுறது ஐயா அவர ஐயா அப்பா அப்படியா இருக்கக்கூடிய வேளையில ஆமா இந்த சொருபத்தை பார்த்தோன்னே அம்மா பகவதி பார்த்தாரு. சூப்பர் சபா. இந்த சொருபத்தை பார்த்தோன்னே அம்மா பகவதி ஏ அப்பா எப்பா ஏ அப்பா ஐயோ ஐயா இந்த சொருபத்தை பார்த்த உடனே இந்த பையனா இப்படி சேட்டை பண்ணது இந்த பையன் தான். ஏன் இவன் பார்த்தா அப்படி தெரியலப்பா? பார்த்தா தெரியாது. ஏன் இவன் சின்ன பையனா இருக்கான்? பார்த்தா தெரியாது. 5 வயது குழந்தை மாதிரி இருக்கானே. ஆமா தெரியலையே தெரியலையே அப்படின்னு சொல்லி சரி தொடக்க கூடாது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா பகவதி இருந்து கேட்டா. ஆமா எப்பா தம்பி உனக்கு எந்த ஊரு எந்த தேசம் எந்த தேசம் எந்த தேசம் எந்த ஊரு எந்த தேசம் எந்த தேசம் எந்த தேசம் எந்த தேசம் எந்த தேசம் எங்கிருந்து இங்க வந்தா எங்கிருந்து இங்க வந்தா இங்க வந்தா
இங்க வந்தா இங்க இருந்து இங்கே வந்தா இங்க வந்தா ஒரு மன்ன பேருமன்ன பேருமன்ன ஒரு மன்ன பேருமன்ன பேருமன்ன ஒரு மன்ன பேருமன்ன ஒத்தையா வந்ததென்ன வந்ததென்ன எதம்பி ஒத்தையா வந்ததென்ன 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 ஒரு மன்ன பேருமன்ன 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 ஒத்தையாக வந்ததென்ன வந்ததென்ன ஒத்தையாக வந்ததென்ன வந்ததென்ன பகவதிய கேட்ட போது கேட்ட போது ஆண்டி சுடலை ஐயா சுடலை ஐயா பகவதிய கேட்ட போது மாயாண்டி சுடலை ஐயா பகவதிய கேட்ட போது மாயாண்டி சுடலை ஐயா தாய பகவதியை எனது வார்த்தை சொல்ல கேளு தாய பகவதியை எனது வார்த்தை சொல்ல கேளு இலையில பிறந்த பிள்ளை கனகமரம் பெற்ற பிள்ளை கையில பிறந்த பிள்ளை கனகமரம் பெற்ற பிள்ளை பார்வதியா 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 கொடுத்தார் பரமசிவா பரமசிவா கொடுத்தார் பரமசிவா 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 பார்வதியா 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 பரமசிவா 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 எடுப்போருக்கு நம்ம ஒன்னிடத்தில் பகவதியா என்று சொன்ன சுடலை தனக்கு காதில் கேட்டேன் தாயான பகவதியா ஏப்பா எப்பா புதியவா புண்ணியவா ஏ புதியவா புதியவா எப்பா அப்பா ஏ அப்பா புதியவா ஆமாப்பா மயக்க தட்டிடப்பா நீ புதியவன் வந்து பெரிய புதியவன் எப்பா கொஞ்சம் தள்ளி ஆடுப்பா நீ மயக்க தட்டிடப்பா ஐயா உன்னுடைய மகளியாக இருக்கும்போது ஐயா ஆமா மகனே ஓ எப்பா ஒரு 6 டீ மகனே இவ்வளவு சொன்னோடனே கைலாசத்துல பிறந்தவனானே ஆமா ஆமா என் மகனே என் மகனே பார்வதி பிள்ளையானே பார்வதிக்கு நான் தான் பிள்ளை அத்தா அம்மா பகவதி பாவி என்ன என் இடத்துல வந்து நீ இப்படி சேட்டை பண்ணலாமா போ நான் யார் தெரியுமா உனக்கு ஐயா என் மகனே என் மகனே நீ பார்வதிக்கு குழந்தையானா பார்வதிக்கு குழந்தையானால் பகவதிக்கும் பிள்ளைதானே எனக்கு குழந்தையானால் குழந்தையானாலும் பிள்ளைதானே பிள்ளைதானே என் மகனே சுடலை ஐயா என் மகனே சுடலை ஐயா வார்த்தை சொல்லை கேளா என்னுடைய வாசலில் என்னுடைய வாசலில் மகன் போக வேண்டாம் போக வேண்டாம் மகன் போக வேண்டாம் போக வேண்டாம் போக வேண்டாம் வாசலில் இருமகனே இருமகனே எவ்வாயி ஐயா மாயாண்டி பார்வதி பெற்றால் என்ன இந்த பகவதி பெற்றால் என்ன இரண்டும் ஒண்ணுதானடா என்னுடைய வாசலிலே வந்து நீ அட்டாது இப்படி நிலகொண்டு நிக்கலாமாடா ஐயா 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 மகனே ஐயா பார்வதி பெற்றால் என்ன இந்த பகவதி பெற்றால் என்ன இரண்டுமே ஒன்றுதானடா என்னுடைய வாசலில நீ வந்த மகன் போக வேண்டாம் ஐயா வாசலில் இருமகனே இருமகனே அப்படின்னு சொன்னோடனே அம்மா உன்னுடைய வாசல நான் இருக்கணும்னு சொன்னா என்ன எனக்கு ஒரு நிலையம் போட்டு கொடுப்பாய் அம்மா நிலையமா மகனே ஐயா உன் அழகுக்கு அடே உன் ஜைஸுக்கு ஒரு நிலை என்னடா என்ன துணை நிலையனாலும் போட்டு தரேன் நீ கேட்ட நிலையம் பூரா போட்டு சொன்ன உடனே அம்மா பகவதி அம்மா ஆமா அந்த மாயாண்டி சுடலைக்கு ஆமா கிடைக்கிறதுல பகவதி அம்மாளுடைய வாசலில ஆமா ஐயா
இதயத்தை போட்டு கொடுக்கிறார் பாருங்க. ஆமா இப்படி போட்டு கொடுத்தாளா எப்படி எப்படி கோவில உனக்கு ஒரு நீலையோ ஒரு நீலையோ வாசலில ஒரு நீலையோ ஒரு நீலையோ ஒரு நீலையோ ஒரு வாசலில மறு நீலையோ அதில ஒரு நீலையோ ஒரு நீலையோ ஒரு நீலையோ மருக ஒரு நீலையோ ஒரு நீலையோ ஒரு நீலையோ மருக ஒரு நீலையோ கோபுரத்தில் ஒரு நிலையோ குடிமரத்தில் ஒரு நிலையோ அந்த கடற்கரையில் ஒரு நிலையோ ஆண்டி சுடலமாய் அப்படி சுடலுக்கு ஐயா இதயத்தை போட்டு கொடுத்து ஆமா மகனே என்ன என்னுடைய வாசலில திசி பண்ண கூடாதப்பா. ஆமாப்பா தெற்கு மேட்டு தலைகளில இருவாச்சி முடதில ஆமா காசு முள்ளு போன அலங்கநல்லூர் கழிப்பணமா ஆமா மாடக்காசு 1020 தண்டயத்துல இருக்குதடா இருக்குதடா கையவர்கள் கொண்டு போகாமல் ஆமா காத்து வருவா மகனே மகனே பகவதியால் மாயாண்டி சுடலைக்கு பொறுப்பை கொடுக்க ஆமா அந்த 7 கிடார திரவியத்தை காவல் காத்துக் கொண்டு ஆமோ பகவதி அம்மா அவருடைய வாசலில ஆமா மாயாண்டி சுடல உருவிய வாளோடு உறக்கலும் இல்லாமல் காத்திருக்கிறான் இருக்கின்றார். அடே அப்பா என்ன ஐயா காவல் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி அண்ணே மாயாண்டி சுடலை வாட சுவாமி காவல் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி எப்படி அண்ணன் கூட சுழிக்காதப்பா 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 அசல் காத்து வீசாதப்பா வீசாதப்பா விட்டு பறக்காதப்பா பறக்காதப்பா பறக்காதம்மா குருவி பறக்காதப்பா தம்பி சிறுகடு வாழ்ந்தாதப்பா 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 பறக்காதப்பா 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 சிறுகுருவி வாழ்ந்தாதப்பா வாழ்ந்தாதப்பா சிறுகுருவி வாழ்ந்தாதப்பா சிட்டு பறக்காது சிறுகுருவி லாந்தாது லாந்தாது காகம் பறக்காது கருக்குருவி லாந்தாது. ஏ அப்பா ஐயாவோட பேரை சொன்னா அப்பேற்பட்ட காவல் காத்து கொண்டிருக்கக்கூடிய வேலையத்தான் அப்படி பாருங்க. என்ன காவல் காத்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில தான் அந்த தருணத்தில் அது நடந்துட்டு இருக்கு. நம்ம மலையாள தேசத்தில வாழ்ந்து மலையாள நண்டன் புனலூர் ஊரதில நண்டன் புனலூர் ஊரதில சாதியர்கள் தெருவதில புலையன்மார்கள் வாழ்ந்து வார புலையன பங்காளி பெரும்புலையன் புலையனுக்கு பெரும்புலையன் பறக்க வைப்பா 500 கதவழி அளவு தட்டி பறக்க வைப்பா 100 கதவழி வில்வேலைப்பா கயிறு தெரிப்பா மந்தீரத்தில் பெரிய வந்த பெரும்புலைய பெருமுலைய
பெருமோளை மையம் உண்டு சிமிழ் உண்டு உண்டு சிமிழ் உண்டு மயக்கு வித்த பாட உண்டு சாமி போய் தண்ணி கொடுத்த பாரு சாமி அப்ப எங்களுக்கு குடிக்க தண்ணி தண்ணி பெற தலைவலி மை உண்டு சிமிழ் உண்டு மயக்கு வித்தை பாடம் உண்டு 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 வானத்தை வில்வளைப்பான் மணலை எள்ளி கையில் திருப்பான் அப்படி கைதா திரிப்பான் மாந்திரத்துல வரிவன் மகாளி பெரும்புலையன் மகாளி பெரும்புலையன் பெரும்புலையன் பெருமலட்சி வாழ்ந்து வரக்கூடிய வேளையில அந்த வேளையில ஒரே ஒரு மகள் அவள் பெயர் தான் மாவிசக்தி ஒத்தைக்கு ஒரு பிள்ளை 16 வயதாச்சு அந்த மாவிசக்திக்கு ஆமா 16 வயது பருவமா இருக்கும் போது மாவிசக்தி மாவுசைக்கு உச்சியில இருந்து உள்ளங்கால் வர நகை எல்லாம் போட்டு அழகு பார்க்க வேண்டும் என்று சொல்லி அப்படின்னு வெற்றிலையில் மைதடவி பார்க்கிறான் அப்படியே மைதலை பார்க்க எதுக்காக எதுக்கு இவன்கிட்ட காசு பணம் இல்ல இவன் காசு பணம் கிடையாது ஆமா இவன் பெரிய மாந்திரவாதி தான் ஆனாலும் பாருங்க செய்தார் வினை செய்தாருன்னு சொல்லுவான் உண்மைதானே உண்மையா கர்ம தொழில் செய்தா கையில பைசா நிக்குமா இணை விதைப்பவன் வினை அறுப்பான் அறுப்பான் திணை விதைப்பவன் திணை அறுப்பான் எவ்வளவுதான் பார்த்தாலும் பாருங்க கணக்குக்கு கட்டுக்கட்டா பணம் வந்தாலும் அந்த செய்வினை செய்வர்கள் கரித்தொழில் செய்வர்களுக்கு பணம் தங்காது கையில தங்காது மகளாகப்பட்ட மாவிசக்திக்கு நகையெல்லாம் போட்டு அழகு பார்க்கணும்னு சொன்னா அப்படின்னா ஒன்னே உழைக்கணும் உழைச்ச பணம் நம்மகிட்ட இல்ல நம்ம தான் இல்லன்னா என்ன செய்யணும் களவு எடுக்கணும் களவு செய்யணும் ஒண்ணு உழைக்கணும் உழைச்சி பணம் காசு சேர்க்கணும் சேர்க்கணும் நம்மளால முடியலன்னா களவு எடுக்கணும் அப்படின்னு வெற்றிலை மைதடவி பார்க்கும் போது அந்த விளக்க மாத்திர பார்க்கும் போது விளக்கு மாத்திரையா வெற்றில மைதடவி விளக்கு முகத்துல பார்த்தாம விளக்கு குத்து விளக்கு முகத்துல பார்த்தேன் முகத்துல பார்க்க அந்த மையோட்டத்துல என்ன தெரியுது பாருங்க என்ன தெரியுது கொட்டாரக்கரையிலே பகவதி அமாவாசை மாயாண்டி சொல்லி காவலுக்கு இருக்கக்கூடிய ஆமா 7 திரவிய பணமும் தெரிந்தது அப்படியே தெரிந்தது ஏற்கனவே மாயாண்டி சுடல ஐயா வெள்ளிக்கிழமை ஜாமத்துல வேட்டைக்கு போவார் சுடலவாட சாமி இருக்கும் போது காவல்ல இருக்கக்கூடிய வேலையில ஆமா காசி குணத்தை கொள்ளையடிக்க முடியாது அப்படி என்று சொல்லி ஆமா ஆமா தெரியாம வேலையில வேலை அப்படியே ஐயா சுடல காட்டுக்கு போன நேரம் பார்த்து 7 திரவிய பணத்தையும் கொள்ளை சுத்துக் கொண்டு மலையாளத்துக்கு வந்து விட்டான் அப்படியே கொண்டு வந்துட்டான் மலையாளத்துக்கு வந்து மகளா ஆகப்பட்ட மாவிசைக்கு நகையில் அவங்கள்ட்ட அழகு பார்த்தான் இவன் காட்டுக்கு போயிட்டு வந்து பார்க்க நகையை காணும் நட்டை காணும் பூட்டை காணும் சாவியை காணும் எல்லாமே உடைச்சு போய் கிடக்கு அம்மா பகவதி என்ன அம்மாளுக்கு உச்சியில இருந்து உள்ளங்கால வரைக்கும் 21 வகையான பூட்டுகளை போட்டு விலங்க போட்டு உடனே கொண்டு வந்த சுடுகாட்டு சாம்பலை எள்ளி அம்மா மீது எரிந்தான் போட்ட விலங்குகள் எல்லாம் தெரித்தது அப்படி சாமி போட்டார் பத்தியா திருநார அது மாதிரி பக்குன்னு போட்ட உடனே எதிர்பார்க்காம திருநார் வந்து விழுந்த உடனே அம்மாளுக்கு அந்த பூட்டு எல்லாம் தெரிச்சுட்டு அதனால என்னாச்சு பாருங்க போட்ட பிறகு தெரிஞ்சுட்டாயா அப்பதான் தெரிஞ்சிருக்கு பூட்டு எல்லாம் படாரு தெரிஞ்சு போச்சு ஆமா உடனே அம்மா என்னம்மா விவரம் என்ன ஆச்சு என்ன களவு செய்த யாரு என்ன இப்படி நடந்து என்ன விவரம் என் மகனே என்ன காசு பணம் போனா போட்டிருந்தா களவு செய்தது சாதாரணப்பட்ட ஆளு அப்பா பெரிய ஆளு பெரிய மாந்திரவாதி பெரிய களவணிப்ப அங்க போனன்னு வச்சுக்கோ இது செய்வான் உன்னை பிடிச்ச மாந்திரத்தை சிமிழ் அடைச்சிருவான்டா அடைத்து விடுவான் மகனே காசு பணம் போனா புகட்டு என் கட்டி மகனே போட வேண்டாம் நீ போக வேண்டாம் அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க என்னம்மா பேசிட்டு நம்ம இடத்துல வந்து களவாண்டு போயிருக்கான் சொல்றியா அப்படின்னு சொல்லி மாயாண்டி கோவப்பட்டாரு வந்துருமில்ல பணம் காசு என்னைக்கு நானும் சம்பாதிச்சுக்கலாம் அப்படிதான் பணம் காசு என்னைக்கு நானும் ஆமா அது மட்டும் இல்லடா சரி அது ஒரு வகை இருக்கட்டும் இருந்தாலும் மாந்திரவாதி ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் மலையாளத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் சும்மா சாமானியப்பட்டவர்கள் கிடையாது இது செய்வா அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ஆமா உன்னை பார்த்தானே உன்னை பார்த்தா இது செய்வாங்க ஆளுல குறைவா அடேப்பா அழகுல குறைவா கலர்ல குறைவா என் மகனே ஐயா பார்த்தா விட்டு வைக்க மாட்டாங்கடா இது செய்வா சும்மா போனாலும் உன்னை கையை தட்டி கூப்பிடுவா ரோட்டு ஓரமா நிப்பா ரோட்டு ஓரமா நிப்பா சும்மா ஒரு கையை தட்டி கூப்பிடுவா அந்த கொல்லி கண்டு சக்கலத்தி கூப்பிடுவா கையை தட்டி கூப்பிடுவா கையை தட்டி முண்டகனி சக்கலத்தி குழி போட்டு பார்ப்பாளடா பாம்பு கண்டு
சக்காலத்தி பாசத்தோடு பாப்பாளடா உனக்கு சக்காலத்தி பாசத்தோடு பாப்பாளா உனக்கு சக்காலத்தி சக்கலத்தி சக்காலத்தி உன்னை குறி போட்டு பார்ப்பாளடா பாப்பாளடா ஐயா என்ன நீ ஆள்ல குறவா எப்பா ஓடாத ஆட்டத்தை எல்லாம் ஆமா சொன்னாக்க அங்க போய் காட்டாத அது மாந்திரத்துல பெரியவன் பணங்காசி போட்டாலும் போட்டோம் ஆமா அப்படியாக வேலையில ஆமா என்ன என்ன அப்படி போட்டணும் பாட்டாரு வாயாண்டி. சரி. மயண்டி ஐயா வாயாண்டி சொல்ல பார்த்தாரு எம்மா ஆ, என்னத்தான் இருந்தாலும் ஆமா நம்ம இடத்துல வந்து இப்படி சேட்டை பண்ணா விட முடியுமா உன் பிள்ளைய பத்தி தெரியாம அந்த கலவணி பேர பெரியவன் பெரியன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதானே என்கிட்ட அப்படி சொல்லலாமா நீ ஏ அம்மா பகவதி ஏ அம்மா அப்படின்னு சொன்ன உடனே அம்மா மலையாளத்துக்கு போய் மந்திரவாதியை தலையெடுக்காம வரமாட்டேன் வரமாட்டேன் மந்திரவாதி குடும்பத்தை எல்லாம் மண்ணோடு மண்ணா ஆக்காம நான் வரவே மாட்டேன் வரமாட்டேன் அதனால அம்மா எனக்கு வாழ்த்து நல்லா வரங்கோடமா வாழ்க்கை நல்லா வரங்கோடமா கையோடமா வரங்கோடமா வரங்கடம்மா வரங்கோடமா வரங்கடம்மா முகதுடை தாங்கோ ஆமா மாமா மாமா முகதுடை தாங்கோடமா தாங்கடம்மா களவு செய்த புலையோ வருவருக்கு வரேனம்மா மந்திரவாதி கூட்டோ எடுத்து வரேனம்மா வரந்தாங்கடி வரங்கடம்மா என்னையும் அழித்து வரேன் அழைத்து வரேன் என்னையும் அழித்து வரேன் அழைத்து வரேன் முகதுடை தாங்கோடமா தாங்கடம்மா எம்மா ஏ அம்மா எனக்கு ஒரு இளநீ கொடுமா குடம்மா எம்மா போக முடியுமா போற்றி வரம் கொடு எனக்கு பொந்தந்தடியை கையில் கொடு ஒரு இளநியை கொடு ஒரு இளநீ கொடு ஒரு ஆரஞ்சு பழத்தை கொடு இப்ப ஒத்தையில குடிக்கலாமாம்மா திங்கலாமா அப்படின்னு சொன்ன உடனே ஆமா பார்த்தா அம்மா பகவதி ஆமோ சொன்ன பத்தியே கேட்க மாட்டா கேட்க மாட்டான் அவரோட ஐயா பார்த்து போயிட்டுவா பத்திரமா போயிட்டுவான்னு சொல்லி வாழ்த்தி வரத்தை கொடுத்தால் வளையத்தை கையில் கொடுத்தாள் கை கொடுத்தாள் போட்டி வரம் கொடுத்தால் பொந்தந்தடியை கையில் கொடுத்தாள் கை கொடுத்தாள் வரத்தை எல்லாம் வாங்கி கொண்டு மயா அப்படி சொல்றதையும் ஆமா வருதா பாருங்க இங்கே வருகின்றார் மலையாள தேசத்துக்கு புறப்பட்டு வருகிறார் ஓ மலையாளம் மலையாள தேசத்துக்கு புறப்பட்டு புறப்பட்டு பகவதியாருடைய வாசலை விட்டு விட்டு மாயாண்டி விடல செய்வான் ஆமா மாயாசுரத்தை எடுத்து ஆமா இங்க வராரு இங்கே வருகிறார் பாம்பு பிடிக்கக்கூடிய பண்டாரத்தை போல் வேடம் போட்டு வேகம் போட்டு அப்படியே மகுடி குழலை கையெடுத்து கையில் எடுத்து பாம்புகளை எல்லாம் பிடிக்கின்றார் பிடிக்கின்றார் 1008 வகையான பாம்புகளை எல்லாம் பிடித்து குடையில போட்டு போட்டு அப்படியே கொண்டு வராது பாருங்க ஆமா அங்க வந்து மலையாள தேசத்துல ஏய் என்ன என்ன பாம்பாட்டம் முடுவதற்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணுகிறாரு பண்ணுகின்றார் சங்க எழுதி இங்க கொடுங்க. நீங்க கொடுங்க அவருக்கு வேண்டாம் அவருக்கு அவர் தண்ணியை கவுத்துறாரு நாலு ஆரஞ்சு பழத்தை எடுத்துவாங்க ஐயா மலையாள தேசத்திற்கு வந்து வந்து அப்படியே பாருங்க பாம்பாட்டம் முடுவதற்கான ஏற்பாடு பண்றாரு நடக்கு. எப்படி கூட்டத்தை கூட்டம் இல்லையா ஆமா. மாயாண்டி சொல்ல ஏய். ஏ அப்பா ஒரு பெரிய கம்பத்தை நாட்டினாரு சமைக்க முடியாது என்ன எங்களுக்கு அங்க கொடுக்க வேண்டாங்க அதானே போதுமா போதுமா மகடி குழலை எடுத்துக்கொண்டு அப்படியே பாம்பாட்டம் போடுவதற்கான ஏற்பாடுகளை பண்றாரு பண்ணுதார் எப்படி பெரிய கம்பத்தடி நாட்டினாரு ஆமா முதல்ல நாட்டணும் இல்ல 1000 முழம் கம்பத்தடியை நாட்டி 1000 முழம் கம்பத்தடியை நாட்டி ஆமா ஏன்னா ஒசர்ற இருந்து அடிச்சாதான் சத்தம் ஊர் ஃபுல்லா கேட்கும் எல்லா பக்கமும் தெரியும் ஏன்னா கீழே உட்கார்ந்து அடிச்சோம்னா கேட்குமா கேட்காது மேல இருந்து அடிச்சாதான் கேட்கும் ஊர் மக்கள் எல்லாம் பாக்கணும்னா ஆ, மேல உயரமான இடத்துல இருந்தா தான் ஆ. எல்லா மக்களுக்கும்
இடைஞ்சில்லாம தெரியும். அடிக்கணும், எங்க முரசு அடிக்கணும், ஒத்த முரசு அடிக்கணும். ஒசரமா இருந்து அடிச்சாதான் ஊரு புறாங்க கேக்கும் கேக்கும் அப்படின்னு சொல்லி 1000 முழம் கம்ப நாட்டி கம்பத்தடி மேல மாயாண்டி சொல்ல எப்படி அடிக்காரு பாரு. எப்படி அடித்தார்? நாளை வச்சு பாம்பாட்டம், நாளை வச்சு பாம்பாட்டம் பாம்பாட்டம் அப்படின்னு இந்த விவரத்தை இந்த பழைய காலத்துல பாருங்க. ஊருக்கு ஊரு சர்க்கேசி போட்டோம்னா விளம்பரம் பண்ணுவாங்க வண்டியில வச்சுக்கிட்டு. முதல்ல நாட்டாமையை கேட்டதான் ஊருக்குள்ள விடுவாங்க. முதல்ல நாட்டாமையை பார்த்து எடுத்த பிடிச்சி அதுக்கப்புறம் தான் 1000 முழம் கம்ப நாட்டி அதுக்கு மேல ரெண்டு கொண்டு அப்படியே முரசு அடிக்காரு பாருங்க. எப்படி ஐயா எப்படி முரசு அடித்தாரு பாருங்கன்னா, இந்த பஞ்சாயத்துல இருந்து பையனை போட்டுக்கோ போம் நல்லா அடிக்கார. எப்படி அடித்தாரு முரசு? எப்படி நல்ல முரசு அடித்தார் ஐயா முரசு அடித்தார். மேட்டு கழுங்களிலே நாட்டுகிறார் கம்போ நாட்டுகிறார் கம்போ ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அடித்தால் பரயோசை. ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அடித்தால் பரயோசை. ஒரு தலைமலைத்தான் ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அடித்தால் பரயோசை. ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அடித்தால் பரயோசை. புத்தனல்ல முரசடித்து ஊரு சனமலைத்தான் உறுதியான அரவமான பாம்பை கையில் எடுத்தார். உறுதியான அரவமான பாம்பை கையில் எடுத்தார். முரசடித்து ஊரு ஜனமலைத்தான் உறுதியான அரவமான பாம்பை கையில் எடுத்தார். உறுதியான அரவமான பாம்பை கையில் எடுத்தார். அடிய பாக்கணும் முரசிட்டிய அப்படியே அடிச்சு அடியில சனங்கள் எல்லாம் அப்படியே சும்மா தெரிச்சு ஓடுதான். அப்படியே ஓட்டம்னா ஓட்டம் உங்களுக்கு ஓட்டம் எங்க வீட்டு கிடையாது. எங்கப்பா காட்டுதாங்க பாம்பை எங்க காட்டுறாங்க? பாம்பங்க அப்படின்னு சொல்லி கூட்டத்தை பாக்கணும். அப்பா இவர் மேல நின்னு முரசு அடிச்சாரு பாத்தீங்களா? ஆமா சத்தம் அப்பா 18 பட்டியும் கேட்டா அப்பா மறுநாள் காலையில பத்தில இவருக்கு என்ன வேலை? கூட்டத்தை எது கூட்டுதாரு? நம்மளுடைய நகை நம்ம அம்மாளுடைய நகை யாரு போட்டிருக்கா? நம்மளுடைய அம்மாளுடைய களவாண்ட நகையில எவன் போட்டிருக்கான்னு இவர் பாக்கதான் கூட்டத்தை கூட்டுறாரு. ஒரே பார்வை ஐயா கூட்டத்தை பாக்கணும். அந்த கிழக்க பார்த்தா கிளவி மேக்க பார்த்தா மங்கையரா பார்த்தா வாலிபர்கள் தெக்க பாட்டா மங்கையர்கள் ஏகப்பட்ட கூட்டத்தில மாயாண்டி சுடலையா களவு செய்த பாவியத்தான் சாமி தானே அப்பா சாமி போக மாட்டேங்குதுப்பா. சாமி இன்னைக்கு ரொம்ப நேரம் நிக்கு. ஆமா அண்ணா ஐயா கடுங்காப்பி எங்களுக்கு ஒரு காசு தந்தாங்க. அதான் கடுங்காப்பி எங்களை பார்க்க வச்சு குடிக்கல நியாயமா? ஐயா ஆக பாருங்க காட்ட கூட்டத்தை பாக்கணும். கடுங்காப்பி மிச்சர் போட்டு கொண்டு வாங்க. வெறும் காப்பி கொண்டு வந்துருவாங்க. ஐயா வாயுள்ள பிள்ளைதான் பழக்கி கேட்டு வாங்கி சாப்பிட. கடுங்காப்பி மிச்சர் போட்டு கொண்டு வாங்க. அதனால என்னாச்சு பாருங்க. ஆமா கூட்டத்தை பாக்கணும். ஏகப்பட்ட கூட்டம் பாம்பாட்டம் பாக்க. மாயாண்டி பாம்பாட்டம் காட்டினாலும் அவரு எண்ணம்லாம் எங்க இருக்கு? அந்த நகை மேல இருக்கு.
யாரா நம்ம அம்மா நகையை கையில எடுத்துருக்க போட்டு வரான்னு அப்படியே பாத்துருக்காரு. கூட்டம் பார்க்க ஏகப்பட்ட கூட்டம். இவர் எப்படி பாம்பாட்டம் போடுறாரு? எப்படி ஐயா பாம்பு இந்த பிடிச்சு வச்சிருக்காரு பத்தியா? கூட பாம்பு கூட பெரிய பெரிய பாம்பு சரியா? அப்படியே பாருங்க, எத்தனை பாம்பை பிடிச்சாலும் சத்தியத்து கட்டு ஆடக்கூடியது சாதி வகையில நாகப்பாம்பு தான். அதே ஒன்றுதான். அதுக்காக பெரிய பாம்பா இருக்குன்னு சொல்லி மண்ணுறுதி பாம்பு ஆடச்சுன்னா ஆடுமையா? அது ஆடாதியா, அது மண் மாதிரியே. அதனால என்னாச்சு பாருங்க, அப்படியே பாம்பு எடுத்து குழல் இருக்கலாம், மகுடி குழல். ஆமா, மகுடி குழல் எடுத்தாரு. மகுடி குழல் எடுத்து இப்ப கரெக்டா இருக்கு. மகுடிக்குள்ள கேட்கறதுக்கு ஐயா பாம்பாட்டத்தை பத்தியா? மகுடிக்குள்ள கையில் எடுத்து மாயாண்டி ஊதினாரு பாருங்க. ஏ அப்பா, ஊத்தம்னா ஊத்தம். ஊசி போட்டு மகுடிக்கல்ல ஊத சொன்னா சத்தம் மகுடிக்குள்ள வந்து வர மாட்டேங்குது. வாயில இருந்து மூக்கில இருந்து வருது. மகுடிகள் எடுத்து அப்படியே வாசிச்சாரு பாருங்க. ஆமா, கூட்டத்தை பாக்கணும். எப்படி எப்படி ஆடு பாம்பே விளை ஆடு பாம்பே ஆடு பாம்பே விளை ஆடு பாம்பே ஆனந்த சித்தனை போல் ஆடு பாம்பே ஆனந்த சித்தனை போல் ஆடு பாம்பே ஆடு பாம்பே விளை ஆடு பாம்பே ஆனந்த விளை ஆடு பாம்பே ஆனந்த சித்தனை போல் ஆடு பாம்பே ஆனந்த சித்தனை போல் ஆடு பாம்பே கிட்ட கிட்ட என்று ஆடுவாம்பே கிட்ட கிட என்று ஆடுவாம்பே ஆடுவாம்பே தையா வென்று ஆடுவாம்பே தையா என்று ஆடுவாம்பே பாம்பே 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 ஆடாய் பாம்பே பாம்பே ஆடாய் பாம்பே அத்தி மரம் அதில முட்டையெடுத்து அத்தி மரம் அதில முட்டையெடுத்து மேல குஞ்சி குஞ்சிக்கு ஏறதடி குஞ்சிக்கு ஏறதடி குஞ்சிக்கு ஏறதடி ஓரப்பாடி சித்தனை போல் ஆடுபாம்பே சித்தனை போல் ஆடுபாம்பே பாம்பே 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 ஆடாய் பாம்பே ஆடாய் பாம்பே என்று விளையாடாய் பாம்பே ஊட்டிக்கொழியதில மண்ணெடுத்து கொழியதில மண்ணெடுத்து வரத்தினாலூரில் சேர்த்து வாழ்ந்த குயவனார் வளைந்த பாம்போ குயவனார் வளைந்த பாண்டோ ஒட்டுக்கு ஆகாதென்று ஆடுபாம்பே ஒட்டுக்கு ஆகாதென்று ஆடுபாம்பே
பாம்பே 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 விளையாடாய் பாம்பே அப்பா அப்பா இந்த மாதிரி பாம்பாட்டத்தை உலகத்துல பாக்கலப்பா. இந்த மாதிரி பாம்பாட்டத்தையும் பார்க்கல, ஐயா பாம்பையும் நான் பார்க்கல. என்ன இது என்ன பாம்பு? நல்ல பாம்பா கருணாகமா? இது வந்து மக்களுக்கு பாம்பு. ஐயா இந்த ஆட்டத்தை பாத்துக்கிறதுக்கு இவ்வளவு கூட்டங்க காணாது. இது காணாது, காணாது. ஏகப்பட்ட கூட்டம் பாம்பாட்டம். கடுங்காப்பி போனால காண வீட்டுல படுத்துக்கிட்டாங்க. கடுங்காப்பி வந்துகிட்டு இருக்கு, ஹோட்டலுக்கு மிச்சர் வாங்கிட்டு வராங்க. அப்படியா இருக்கும்போது கடுங்காப்பியோட மிச்சர் போட்டு குடிச்சா நல்லா டேஸ்டா இருக்கும். அப்படியா? அதனால வெறும் கடுங்காப்பி கொடுக்க கூடாதுன்னு என் தங்கச்சி மிச்சர் வாங்கி கொண்டு வருவாங்க. அதானே. ஆமா ஆமா ஐயா ஆக பாருங்க, என்ன பாம்பு ஆட்டுதுல சரி கூட்டம் அங்க ஒரு பார்த்து. இப்ப கிழக்க பார்த்தா ஒரு செமைக்கு கூட்டம், கூட்டம். வடக்க பார்த்தா பாரு அங்க கண்ணுக்கு தெரிந்த வர கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம். எல்லாம் கூட்டத்தை இருந்தாலும் இவரு நோட்டம் எங்க இருக்கு? இவர் நோட்டம் நகையில இருக்கு. ஏய் நம்ம சொந்தமான நகை யாரு களவன் இருக்கான்னு அம்மா அம்மாவுடைய மூக்கத்தையும் வாழ்ந்து வந்தான் அப்படின்னு பார்க்கும் போதா போட்டிருக்காளா? எல்லாரும் கூட்டத்துல இருந்து பார்க்கும் போது என்னாச்சு? என்னாச்சு? மாவிசைக்கு பெண்ணாகப்பட்டவள் ஆகப்பட்டவள் 7வது மாடி மேல, மாடி மேல அந்த உப்பரிக்கு மாடியில அங்க நின்னுட்டு பாம்பாட்டம் பாத்துட்டு இருக்கா. ஏன் இவன் கீழே கூட்டத்தோட வந்து நின்று பார்க்க வேண்டியதானே? ஏன்னா என் பெரும்பிள்ளைய ரொம்ப பக்குவமா பிள்ளைய வளர்த்து வரா. வீட்டை விட்டு வெளியே விட மாட்டான். முத்தத்து வெயில் முகத்துல படாம வளர்த்து வரா. மோசமான பையன். மாங்காய பார்த்திருக்கா, மாங்காய் காய்க்கு மரத்தா தெரியாது. மாங்காய் மரம் தெரியாது. தேங்காய பார்த்திருக்கா, மாவிசைக்கு என்ன மரம் தெரியாது. அப்படி வளர்த்திருக்கான் பிள்ளைய. கொய்யா பழத்தை பார்த்திருக்கா, கொய்யா செடியை பார்த்தது கிடையாது. அது சரியா. ஆப்பிள் பழத்தை பார்த்துக்கா, ஆப்பிள் செடியை பார்த்தது கிடையாது. அப்படி வீட்டை விட்டு வெளியே வராம பிள்ளை வளர்த்திருக்கான். அதனால மாடி மேல நின்று பார்த்துட்டு இருக்கா. ஓ அப்படி பாக்கா. அவ எங்க நின்று பார்த்தாலும் மாயாண்டி கண்ணில தப்ப முடியுமா? அவரு எப்படி முடியும்? அவ போட்டிருக்காளே வயிறு நெக்லஸ், நெக்லஸ் பளிச்சுன்னு அடிச்சுது பாரு. அப்படியே மாயாண்டி கண்ணில வந்து பளிச்சுன்னு விழுந்தது. அத பாத்துட்டாரு ஐயா சோடல. பாத்துட்டார். ஏ அப்பா ஆளை பார்த்தாச்சு, கண்டுபிடிச்சாச்சு, ஆளை பார்த்தாச்சு. இவர்தான் கிளவன் இருக்கான். அதேதான் இதேதான். சாதாரணப்பட்ட ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி இனிமே வீட்டை பார்த்தாச்சு. ஆமா காலையிலே போய் நம்ம சேட்டையை பண்ண வேண்டியதான். நம்ம சேட்டையை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி பாம்பாட்டம் போடக்கூடிய அந்த வேஷத்தை மாத்திட்டு உடனே மாத்திட்டு ஐயா சொடல என்ன பண்ணாரு? என்னையா செய்தார்? காலையில மாவிசைக்கு வீட்டு பக்கமா எப்படி வராரு? எப்படி வருகிறார்? இறந்து ஒன்றும் நல்ல ஆண்டு போல, ஆண்டி போல போல கிழவன் போல அப்படி போட்டு 10 சென்ற பிச்செடுக்கும் பண்டாரம் கையில மாவிசைக்கு அரண்மனை அவள் வாசலில வந்து கையில மாவிசைக்கு அரண்மனைக்கு வாசலில அம்மா
திருவாட்டை கையில எடுத்துக்கிட்டு ஆமா மாவிசைக்கு ஆளை பார்த்தாச்சு பத்தில அம்மா பார்த்தா வாசியில வந்து இங்க பண்டாரமால வேஷம் போட்டு பிச்சை கேட்காரு. அப்படியே கேட்கார். எப்படி கேட்காரு? எப்படி கேட்டார்? 10 நாள் பட்னியா கிடந்த பண்டார மாதிரி கீழே விழுந்தா செத்து போயிருவான். அந்த மாதிரி லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு ஆமா மாவிசைக்கு வாசல்ல வந்து ஆமா எப்படி கேட்டாரா? எப்படி கேட்டார்? ஐயோ ஐயோ மகராசி மார்கள அம்மா மகராசி மார்கள எனக்கு பசியார அன்னம் போடுவீர்கள் பசியார அன்னம் போடுவீர்கள் ஆயோ மாயோ மகராசி மார்கள மகராசி மார்கள எனக்கு பசியார அன்னம் போடுவீர்கள் பசியார அன்னம் போடுவீர்கள் அள்ளிலை போலே அங்கெங்கும் நாடிலே அதனடி பாதத்தை காணாத பாவிக்கு அதனடி பாதத்தை காணாத பாவிக்கு ஆயோ ஆயோ மகராசி மார்களே அம்மா மகராசி மார்களே பசியார அன்னம் போடுவீர்களே பசியார அன்னம் போடுவீர்களே ஆகா தர்மம் வந்துட்டு தர்மம் வந்தாச்சு வந்தாச்சு. ஆனா மிச்சரா காரச்சியாவான்னு தெரியல. அதுலயே நிக்கல ஐயா. வந்தாதான் தெரியும். அதுலயே நிக்கிற கிட்ட வந்தாதான் தெரியும். அப்படியா இருக்கும்போது அவையா இவர் இப்படி பட்டினியா கிடந்து இப்படி பிச்சை கேட்டா யாருக்கு அதுக்காக கேக்குமா? கேட்காது கேட்காது. அம்மா அம்மா ராசி மாறியல அம்மா அப்படின்னு சொல்லி இப்படி கேட்டா கேக்குமா? கேட்காது. ஏன் மாவஜைக்கு இருப்பதோ 7வது மாடியில மேல 7வது மாடி. இவர் இவ்வளவு தொங்காரமா கேட்டாங்க கேக்குமா? கேட்காது கேட்காது. ஐயா கொண்டாங்க காப்பி மிச்சர் எல்லாம் கேட்டீங்களா? ஆமா என்ன கொடாடிக்கு என்ன ஓ டிவி காரரு கொடுங்க மிச்சர். ஆமா ரைட்டு அப்படின்னு சொல்லி ஆமா நாங்களும் அரமணின் பாதத்தை காணாத பாவிக்கு பாரத்தை காணாத பாவிக்கு அம்மா ஆவிசைக்கு வயல் பசிக்கு கும்பி கொதிக்கு கொஞ்சம் அன்னம் போடம்மா அன்னம் போடம்மா அம்மா ஆவிசைக்கு வயல் பசிக்கு கும்பி கொதிக்கு கொஞ்சம் அன்னம் போடம்மா எனக்கு அன்னம் போடம்மா அன்னம் போடம்மா எனக்கு அன்னம் போடம்மா போலவே கருகி வளர்ந்தவன் வளர்ந்தவன் கரைக்கண்டல் பாதத்தை காணாத பாவிக்கு கரைக்கண்ணன் பாதத்தை காணாத பாவிக்கு எம்மா எம்மா ஓ இப்படி சத்தம் போட்டு கேட்டேன். சத்தம் போட்டு கேட்டார். கருவேப்பில் போலவே கருகி வளர்ந்தவன் போலவே கழியில் வளர்ந்தவன் கரைக்கண்டல் பாதத்தை காணாத பாவிக்கு கரைக்கண்ணன் பாதத்தை காணாத பாவிக்கு அம்மா ஆவிசைக்கு வயல் பசுக்கி கும்பி கொதிக்கு அன்னம் போடம்மா அன்னம் போடம்மா வயல் பசிக்கு கும்பி கொதிக்கு இளையல் காதில் கேட்டா அனுபவம் என்று கேட்ட நீ சொல்லல. நான் டவுசர்ல கைய விட்டேன்னா அன்பளிப்பு தான் கொடுக்க போறாருன்னு பார்த்தேன். கிழிஞ்சு போயிருக்கு. சுண்ணாம்பு எடுத்து ஆடிட்டு இருக்காரு. பை கிழிஞ்சு போச்சு. பரவாயில்ல மனசோட என்ன இருந்தாலும் வாங்கத்தான். ஐயா அதிகம் அதிகம் மாத்தி போடுங்க. எனக்கு
சாமி டவுசர்ல கைய விட்டு அரை மணி நேரமா தேடினாரு. அப்ப 500 ரூபாய் தாள் எடுக்க போறாரு நினைச்சேன். இருந்தா தானே வரும் ஐயா. அப்படியே பிச்சை என்று கேட்ட சத்தம் புலைமகள் காதுல கேட்டாள். தருமம் என்று கேட்ட சத்தம் ஆமோ தருமம் என்று கேட்ட சத்தம் ஆமா அந்த தவக்குடியா காதுல கேட்டாள். பிச்சை என்று கேட்ட சத்தம் புலமகள் காதுல கேட்டாள். யாரு புதுசா தெரியுது? அதானே இந்த பண்டரத்தை நான் முன்ன பின்ன பார்த்தது இல்லையா? கிடையாது. அதாவது தருமடுக்க வரவங்களுக்கு அந்த வீட்டுக்காரங்க தெரியும். தினமும் பதிவா வர பண்டாரமோ, ஆமா மாசத்துக்கு ஒரு வாட்டி வர பண்டாரமோ, வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர பண்டாரமோ. ஆனா இவங்களுக்கு வாரம் வாரம் வர்ற பண்டாரம் மாதிரியும் தெரியல. இந்த ஆளு தெரியுது. மாசத்துக்கு ஒரு வாட்டி வர்ற பண்டாரம் மாதிரியும் தெரியல. சன்னல திறந்து பார்த்தா யாத்தா பாக்கும்போது மேல விட்டு பெரியவரோ கீழ வீட்டு கிழவனாரோ, 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 விட்டு பெரியவரோ 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 பெரியவரோ, வடக்கு வீட்டு வைசாலியோ வைசாலியோ, வடக்கு வீட்டு வைசாலியோ வைசாலியோ வைசாலியோ, பெரியவரோ பெரியவரோ பெரியவரோ, வடக்கு வீட்டு வைசாலியோ வைசாலியோ, வடக்கு வீட்டு வைசாலியோ வைசாலியோ. இன்னாரென்று தெரியலையே ஏற்ற பண்டார கிழவனவர், இன்னாரென்று தெரியலையே ஏற்ற பண்டார கிழவனவர், இன்னாரென்று தெரியலையே ஏற்ற பண்டார கிழவனவர், இன்னாரென்று தெரியலையோ ஏற்ற பண்டார கிழவனவர். யாருமே தெரியலையே அவரு, கண்டுபிடிக்க முடியலையே. முன்ன பின்ன இவரை பார்த்தது இல்லையே. முன்ன பார்த்தது கிடையாது. சரி வாசல்ல வந்துட்டாரு. இவர் யாரா இருந்தாலும் அன்னம் போட வேண்டும் என்று அன்னம் போட வேண்டும் என்று அப்பா துண்டை கட்டுங்கண்ணா, அவருக்கு துண்டை கட்டி விடுங்க. துண்டை வந்து வேட்டிய வந்துடும். சாமிக்கு துண்டை கட்டி விடுங்க. நல்லா இழுத்து கட்டி விடுங்க. தார்பா வச்சு கட்டி விடுங்க. இவன் யாரா இருந்தாலும் நமக்கு வீட்டு வாசல்ல வந்து அண்ணனு கேட்டா இல்லன்னு சொல்ல முடியுமா? முடியாது. உடனே அம்மா மாவிஜய்க்கு என்ன பார்த்தேன், தாத்தாவுக்கு நம்ம பணம் கொடுக்கணும்னு சொல்லி பணத்தை அள்ளி கொடுக்க முடியுமா? முடியாது. தாத்தாக்கு பணத்தை வாங்கிட்டு போய் கடையில போய் மளிகை பொருள் வாங்கி அவர் என்னைக்கு சாறு பொங்கி சாப்பிட முடியாது. அப்ப தாத்தாவுக்கு உடனே சாப்பிடுற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கணும். என்ன பண்ணி கொடுக்கணும்? கொஞ்சம் அரிசி கொடுப்போமா? அரிசி கொடுத்தா தாத்தாவுக்கு யாரும் ஆக்கி கொடுக்க போறா? ஆக்கி கொடுக்க ஆள் கிடையாது. ஆமா. அப்படியே பாருங்க, ஒரு பாத்திரத்தை எடுத்தா ஒரு பாத்திரத்தை கையில எடுத்தா. அந்த பாத்திரத்துல என்ன பண்ற? தேன் இருக்குல்ல, தேனோடு திணை மாவையும் போட்டு சேர்த்து பிசைந்தாள். இந்த தேனோடு திணை மாவை போட்டு பிசைந்தும் போது ஆமா அது அப்படியே உருண்டையா பிடித்தா, குட்டி உருண்டையா வந்துட்டு தேனும் திணை மாவையும் போட்டு பிசையும் போது அது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படின்னா இருக்கு? இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இந்த பள்ளிக்கூடத்தை சத்துணவு உருண்டை கொடுப்பாங்க பாத்தீங்களா? ஆமா, நானும் அதே மாதிரி இருக்கும் ருசி. அப்படி இவரெல்லாம் இவரு பேத்தியா பேர சொல்லி இவரு தான் சத்துணவு உருண்டை வாங்கி திங்காரு. இவருக்கு பேரன் பிறந்திருக்கான். ஆமா, அது பேர சொல்லி சத்துணவுல இந்த உருண்டை கொடுப்பாங்க தெரியுமா? உருண்டை மாவு. இவர் தான் வாங்கி திங்காரு. பெரிய கதை நடந்து போச்சு. இந்த தேனும் திணை மாவையும் போட்டு பிசைஞ்சு அந்த சத்துணவு உருண்டை மாதிரி தான் இருக்கும். அதை அப்படியே கொண்டு வந்து தாத்தா கொடுக்கணும்னு சொல்லி அந்த மாவிஜைக்கு எப்படி வராவாரு? எப்படி அவன் அண்ணன் போல நடந்து அண்ணன் போல நடந்து என்னோடு திணை மாவா
தாத்தா பண்டாரமே வாசல் பக்கம் வந்து நிக்க ஏ தாத்தா பண்டாரமே பண்டாரமே ஒரு பிச்சை பண்டாரமே பண்டாரமே ஏ தாத்தா அப்படி தாத்தா பிச்சைன்னு கேட்ட தாத்தாவை காணல. ஆமா ஐயா என்னையா இவர் வாசல் அம்மா பிச்சம்மா அம்மா தாயே பிச்சம்மா ஏ சுப்பம்மாளா ஏ பிச்சை அம்மா அம்மா பிச்சை என்ன சுப்பம்மா இல்ல அம்மா பிச்சம்மான்னு கேட்டாரு பாத்தீங்களா அம்மா சுப்பம்மா பிச்சை போடம்மா அப்படின்னு கேட்ட உடனே இவ கொண்டாந்தா ஐயோ பாவன் தாத்தாக்கு தேனையும் தினைமாவையும் போட்டு பிசைஞ்சு எடுத்து கொண்டிருக்கா. ஐயா வாசல் வந்து பார்க்கும்போது மாயாண்டி சோடல பண்டார வேசினார் பத்தில அவரை காணல. என்னாச்சு மாபிசைக்கு முன்வாசல் வார போதே வாசல் வருவாரா காதல் மாவிதைக்கு முன்வாசல்ல வந்து தாத்தா பிச்சை வாங்கிட்டு போறோம். ஓ பண்டாரா பிச்சை வாங்கிட்டு போறோம். வாங்கிட்டு போறோம் எங்க அடிக்கேரி முன்வாசல் வர போது மாயாண்டி பரவாசல் அம்மா பிச்சைங்க தாயே பிச்சை அங்க போயிட்டாரா? அப்பா ஏ அப்பா பரம்பரை பண்டார மாதிரி இருக்கு. ஆமா பசியோட கிடந்தப்பா அப்படியா கழித்தோன்னு பின்வாசல் வரும்போது ஆமா மாவிஜைக்கு மறுபடியும் முன்வாசல் வாரா. உடனே பார்த்தா மாவிஜி கோவம் வந்துட்டு என்ன அத்திர இந்த பண்டாரத்துக்கு கொழுப்ப பத்தில ஐயோ பாவம் வயசால பண்டாரன்னு சொல்லி பிச்சை கொண்டு வந்து கொடுத்தா. ஆமா முன்வாசலுக்கு வந்தா புறவாசலுக்கு போறாரு, கபடியில் ஆடுதாரு. புறவாசலுக்கு போனா பின்வாசலுக்கு போறாரு. ஆமா அப்படின்னு மாவிஜைக்கு கோவம் வந்துட்டு ஒரே கோவம். ஏ தாத்தா என்ன ஏன் பிச்சைக்கு வந்த பண்டாரமே பிச்சைக்கு வந்த பண்டாரமே 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 முன்னுக்கும் போவதன போவதன வந்த பண்டாரமே 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 பெண்ணுக்கும் போவதென்ன போவதென்ன வாங்க வந்த பண்டாரமே வாங்க வந்த பண்டாரமே வாங்க வந்த பண்டாரமே பண்டாரமே இப்படி அங்கிட்டு இங்கிட்டு போவதன போவதன பண்டாரமே 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 இங்கிட்டும் போவதென்ன போவதென்ன பண்டாரம் ஏ பண்டாரம் பிச்சைக்கு வந்தா பிச்சை வாங்கிட்டு போறோம். விஜய் வாங்கிட்டு போக வேண்டியதான சனியனே. ஆமா அத விட்டுட்டு முன்னுக்கும் பெண்ணுக்கும் போறீரையா அங்கங்க அலைய வச்சு பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு மாவிஜய் கோவம் வந்துட்டு பார்த்தாரு. ஐயா மாயாண்டி சொல்ல எம்மா கொஞ்சம் தள்ளிதான் எவ்வளவு இடம் கிடக்கு. எவ்வளவு இடம் கிடக்கு மயக்க தட்டி பல்லு உடஞ்சிட விடாது. மூக்குல ஒரு வாட்டி இடிச்சிட்டு மூக்குல ஒரு வாட்டி இடிச்சிட்டு பல்லு போயிட்டு அப்புறம் சொல்லு போச்சு. ஆமா கோட்டை தாண்டி வரக்கூடாது. அங்க தள்ளினா அடுங்க சாமி நல்லா இருப்பீரு.
ஏன்னா மைக்கு தட்டி பல்லு போயிட்டு ஒரு இடத்துல சொல்லு வராது. அவர் வேணும் செய்ய மாட்டாரு, எதிர்பாராம சாமியும் தள்ளி விட்டுரும். ஓ பிச்சைக்கு வந்த பண்டாரமே இப்படி பெண்ணுக்கும் முன்னுக்கும் போவதென்ன? ஆமா அண்ணன் வாங்க வந்த பண்டாரமே ஆமையா, அங்கிட்டும் இங்கிட்டும் போவதென்ன? நீ போவதென்ன? பிச்சை வாங்க வந்துடா இல்ல நீ அங்கங்க அலைய வைக்கிறா? என்ன நடக்க விட்டு பாக்கன்னு வந்துடான்னு பார்த்தாரு பண்டாரா. என்ன செய்தார்? இப்படி கேட்டோம்னா இவரு பிச்சை எடுக்க வந்திருக்காரு. நான் பிச்சை எடுக்க வந்திருக்கேன். நான் பிச்சைக்கு தான் வரலையம்மா, அம்மம்மா வரலையம்மா, பிள்ளைய வந்தேனம்மா, அம்மம்மா வந்தேனம்மா, பழைய வந்தேனம்மா வந்தேனம்மா. அண்ணா வாங்க வரலையம்மா, அண்ணா வாங்க வரலையம்மா, அண்ணா வாங்க வரலையம்மா, அண்ணா வாங்க வரலையம்மா, ஆளனாக வந்தேனம்மா, ஆளனாக வந்தேனம்மா, ஆளனாக வந்தேனம்மா, ஆளனாக வந்தேனம்மா, வாங்க வரலையம்மா, தரும வாங்க வரலையம்மா, வாங்க வரலையம்மா, கலவ வாங்க வரலையம்மா, வாங்க வரலையம்மா, தரும வாங்க வரலையம்மா, வரலையம்மா. வாங்க வரலையம்மா, வாங்க வரலையம்மா, வரலையம்மா, வந்தேனம்மா, வந்தேனம்மா, காடி கட்ட வந்தேனம்மா, 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 தர்மமாக வரலையம்மா, தர்மமாக வரலையம்மா, தர்மமாக வரலையம்மா, வரலையம்மா, தாலி கட்ட வந்தேனம்மா, வந்தேனம்மா, உனக்கு தாலி கட்ட வந்தேனம்மா, வந்தேனம்மா. 3 மணிக்கு இவ்வளவு ஆளாளி போட்டு யாரால ஆட முடியுமாப்பா? அவர் ஆடல இல்ல, யாரு இருக்கா? புதியவன் புதியவன் அவர் ஆட்டுதாரு. அப்படி இருக்கும்போது ஆமா தர்ம வாங்க வரலையம்மா, ஆமாம்மா, நான் தாலி கட்ட வந்தேனம்மா, ஆமாம்மா, பிச்சைக்கு வரலையம்மா, உன்னை பெண் பார்க்க வந்தேனம்மா, வந்தேனம்மா, அண்ணன் வாங்க வரலையம்மா, உனக்கு நான் ஆளனா வந்தேனம்மா, வந்தேனம்மா, அரசனா வந்தேனம்மா, உனக்கு புருஷனா வந்தேனம்மா. கேட்டைய பத்தியா? அவனுக்கு பத்தியா? பண்டாரக்கிழவனுக்கு வயசு தொங்கு தொங்குன்னு 88 போய் 90 ஆக போகுது. 90 ஆக போகுது. நம்ம வயசு 18 வயசு மாவிசைக்கு நமக்கு லேசா தொட்டா கிழவன் செத்து போவான். ஆசையை பத்தியா? அதான் நாட்டுல நல்லதுக்கே காலம் கிடையாது. கிடையாது கிடையாது, நாட்டுல நல்லதுக்கே காலம் கிடையாது. இல்ல மூச்சாது நல்ல மூஞ்சா இருக்கா, உச்சி மூஞ்சா இருக்கு. ஐயா யார சொல்லுது, என்னத்தான் சொல்லுது? ஐயா உங்களை சொல்ல நீங்க அப்படி நினைக்காதீங்க. அப்படி நினைக்காயா? நீங்க அப்படிப்பட்ட ஆளா? அதானே. நீங்க எங்க வர போயிட்டு வந்திருக்கீங்க? பிறகு காலங்கள் ஐயா என்ன உங்களை சொல்லுவோமா? தாத்தா ஓ இப்ப உள்ள காலம் என்னாச்சு? சரி, 25 வயசு பையல நம்பிடலாம், நம்பலாம். 65 வயசு கிழட நம்ப முடியாது. கூடாது. தாத்தா காலம் கெட்டு போய் கிடக்கு. பார்த்தால் இந்த பண்டார கிழவன் கிழவன் அவர் வயசு என்ன? அவருக்கு வயசு 95. இவருக்கு வயசு 81. 81. 18 மாத்தி போடுங்க. தாத்தா உமக்கு கொழுப்பு தானே? உங்க குடலை சுத்தி எவ்வளவு கொழுப்பு கிடக்கு உமக்கு. ஐயோ பாவம், உமக்கு பிச்சை போடுவோம் தர்மம் போடுவோம் பார்த்தாக்கி பார்த்தா ஏம்மா தப்பா தவறது பேசணும். இன்னும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏம்மா எனக்கு தேனையும் தினமாவையும் போட்டு மாவை கொண்டு வந்திருக்கிய. ஆமா, எனக்கோ பாரு, நான் மாவு வாயிலி போட்டேன்னா பொக்குன்னு விக்கி போயிட்டு வச்சுக்கோயும். ஒண்ணும் கிடையாது, மேலையும் ஒண்ணும் கிடையாது. யாருமா பாப்பா? என்ன கிடையாது, அதனால பல்லு கிடையாது. எனக்கு இந்த மாவு எல்லாம் வேண்டாம்மா. வேண்டாம்மா. நீ மேல கிடைச்சிட்டு இருக்க பத்தியா, கறந்துட்டு இருக்க பத்தியா, பசும்பால் சொம்பு நிறைய. தாத்தா ஏய் நான் பால் கறந்த அங்க வச்சிருக்கிறது உமக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது, எதுவுமே கிடையாது. அவ மனசுக்குள்ள நினைக்கா, இந்த கிழவனுக்கு ஒருவேளை கேம்பரா கண்ணா இருக்குமோ? நம்ம பால் கறந்து மேல வச்சுக்க இவருக்கு எப்படி தெரியும்? பாக்காரா உங்க அப்பாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லி
அம்மா காராம்பசுல பால் கறந்து செம்புல பொங்க பொங்க வச்சிருக்க பத்தியா அம்மா அதை கொண்டு வந்தா எனக்கு தாகமும் தீரும் அம்மா என் பசி அடங்கும் அடங்கிரும் அம்மா பாத்தா சரி இனிமே கண்ணு வச்சுதான் தாத்தா நம்ம அப்பம் குடிச்சாலும் அப்பனுக்கு செமிக்காது செமியாது இனிமே வந்து அந்த பசும்பாலை கிழவன் எடுத்து கொடுத்துட வேண்டியதான் சொல்லி ஆமா வேக வேகமா மேல போய் தாத்தா தியானம் தினமாவும் மாவுதுன்னா மாவுக்கு பிடிக்காது தாத்தா பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஆமா அவசரமா சென்று சென்று அப்படியே கறந்த காராம் பசும்பாலை செம்புடில பொங்க பொங்குறது தெரியுமா அடே அப்பா அதை எடுத்துக்கொண்டு அப்படி வருகிறார் அழகா வந்தாள் இப்படி வருதா பாருங்க எப்படி எப்படி அன்னம் போல நடை நடந்து அன்னம் போல நடை நடந்து அன்னம் போல நடை நடந்து அன்னம் போல நடை நடந்து வாராளே மாவு சக்கி அண்ணாச்சி கைய தூக்கி காமிச்சாரு ஏகமா அடிச்சு விடுங்க அவர் எதுக்கு விடுவாரு சன்னத்தை ஏகமா அடிங்கன்னு அப்படி கையை தூக்கி அடிச்சாரு அன்னம் போல நடை நடந்து அன்னம் போல நடை நடந்து வருவார வருவார அபிஷேகி பெண்கோடியா மாடுகளே வெங்கோடியா இங்கே பூசு அப்படி இங்கே பூசு அப்படியாக அன்னம் போல் நடை நடந்த ஆகாரமாக வீசி கைகள் வீசி வருகிறாள் அந்த மாவிசைக்கு பெண்ணாகப்பட்டவள் அந்த பாலை சொம்ப எடுத்துக்கொண்டு அந்த பண்டார கிழவனுக்கு ஆமா ஏதான பண்டார கிழவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா மாவிசைக்கு பெண்ணாகப்பட்டவள் வரப்போரு வேளையில ராஜலீல பாடும்போது பாஜலில வரும்போது மாயாண்டி குடலை பார்க்கிறார் ஏ அம்மா எம்மா என்ன ஒரு செம்பு பால் குடிச்சாலும் அம்மா அது உன் கையால வாங்கி சாப்பிடணும் அது பாலு கிடையாது தேவா அமிர்தம் தயிரோன்னு சொல்லி பார்த்தேன் இல்ல உன் கைப்பட்டது உடனே அதை வாங்கி நான் சாப்பிட்டோம்னா சரி அது பால் கிடையாது அப்ப என்னம்மா தேவா அமிர்தம் ஆஹா உன் கைனால நான் பால் மாவிஜைக்கு கொண்டு பாலை கொடுக்குறான் கொடுக்கா நல்லா கேட்கணும் நான் கேட்க பால் செம்பை கொண்டு இப்படி கொண்டு வந்து தாத்தாவுக்கு கொடுக்க தலையா கொடுக்கா இவர் பால் செம்பை எப்படி வாங்கணும் பால் சம்பவ நல்ல அறிவுள்ள மனுஷன் விவரம் உள்ள மனுஷன் பக்தி உள்ள மனுஷன் வந்து கைவிடாம அப்படி வாங்கணும் இப்படி வாங்கணும் இவ 18 வயசு புள்ள ஆமா பசும்பாலை கொண்டு இப்படி கொடுக்குறா இப்படி கொடுக்கா தாத்தா கொண்டாரா இப்படி வாங்கணும்ல இவர் எப்படி வாங்குதாரு பாரு முழங்கை வர தடவுதாரு கிழவனுக்கு சேட்டையை பத்தியா இப்படி வாங்க வேண்டியதானே அதுதானே அப்படி கொடுக்கும் பால் சம்பை இப்படி கையை தொட்டு வாங்குதாரு அப்படியே தடவுதாரு கைய பார்த்தா மாவிசைக்கு பாப்பா இல்ல பண்டாரா கிழவா கண்ணு தெரியாது கண்ணு தெரியாது நினைச்சேன் ஏம்மா நான் கண்ணு தெரியாம தாமா கைய கீழே விட்டுட்டேன் அப்படியா உன மேல இப்படி பிடிச்சு தூக்கணும்னு நினைச்சுதான் வந்தேன் கைய கீழே விடுறது வேலையை மட்டும் வச்சுக்கிட்டாரு நம்ம இல்லம்மா நான் தப்பா நினைக்காத நீ வந்து செம்பு பால் செம்பு இப்படி தந்திருக்க ஆமா நான் எனக்கு இப்படிதான் தாரியன்னு நினைச்சேன் அப்படியா நீ வந்து நல்லா கேளு பால் வந்து சரி இப்படி தந்திருக்க ஆமா நான் எனக்கு தெரியல பத்தியா நீ இப்படிதான் பால் கொண்டு வந்து நினைச்சு நான் இப்படி கையை விட்டு பிடிச்சிட்டம்மா கண் கோளாறு தப்பா நினைக்காதம்மா கையில பட்டோம் கையில பட்டுட்டு தாத்தா பட்டாலும் விரல தாண்டி பிறகு முழங்கை வர தொடுதிர தாத்தா உங்களுக்கு என்ன மனுஷன் என்னையா மனுஷன் கிளாஸ் இங்க இருக்கும் இங்க வர வருது முழங்கை வர தொடலாமா என் வயசு என்ன உங்க வயசு என்ன அதானே சும்மா அப்படியே மீசையை ஒதுக்கி விட்டா அப்படி சொன்ன உடனே ஆயிரம் தான் நீர் மீசையை ஒதுக்குறாலும் ஆமா ராஜா போல வர முடியுமா ஐயா பாத்தாரு ஐயா ஆமா எம்மா என்ன கொண்டா அப்படின்னு சொல்லி கையில அந்த பசும்பாலை வாங்கி அழகா வாங்கி அப்பா அந்த தாத்தா அந்த பாலை வேணும்னு ஒரு பாட்டு படிச்சாராம் என்ன படித்தார் கறந்த பாலை அப்படி நீ கொடுத்தா கைய தொட்டு வாங்குறா கைய தொட்டு வாங்குறா ஒரு பக்கம் பாக்குறாள் ஒரு கண்ண சாக்கிறாள் ஆக உதட்ட கடிக்கு மெதுவா
அப்படி காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காலாலே நிலத்திலே கோலம் போட்டு பாக்குற கம்பி போட்ட சன்னலிலே கண்ணத்தை தேய்க்கிறான் கம்பி போட்ட சன்னலிலே கண்ணத்தை தேய்க்கிறான் கண்களை மூடி கொண்டு ஜாடை கொஞ்சம் காட்டுறான் கறந்த பால நான் கொடுத்த கையை தொட்டு வாங்குறான் கையை தொட்டு வாங்குறான் கைவிரல் பட்டதுடன் பால் சொம்பு பொங்குது கைவிரல் பட்டவுடன் பால் சொம்பு பொங்குது கையை இழுத்துக்கிட்டு பாலோடு பொங்குது ஒன்ன போல எண்ணி எண்ணி என்கிட்ட மயங்குற ஒன்ன போல எண்ணி எண்ணி என்கிட்ட மயங்குற முகம் பார்த்ததுன்னா உண்மை என்ன விளங்குது ஏ அப்பா அடே அப்பா பசுபாலை இப்படி கைய கீழே ஓடி முழங்கை வர தொட்டு வாங்கி குடிக்காரு சந்தோஷத்தை பாருப்பா அதான் தாத்தா கிழவனுக்கு சந்தோஷத்தை பாருங்க. பார்த்தா மகிழ்ச்சிக்கு பார்த்தாள் தாத்தா என்ன கை பட்டு தெரிஞ்சு பட்டுதோ தெரியாம பட்டுதோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏறச்சில வயசான ஆளு. ஆமா முதல்ல பசியமத்துக்கு இந்த பசும்பாலை முதல்ல குடியும். முதல்ல பாலை குடியும் கீழே விழுந்து செத்து போவாதாரோ. உடனே என்ன பண்ணாரா என்ன செய்தார்? ஏங்க ஒரு செம்பு பசும்பால். ஆமா செம்புனா எப்படிப்பட்ட செம்பு? பெரிய 1 லிட்டர் பிடிக்கும். 2 லிட்டர் பிடிக்கும். 2 லிட்டர் பிடிக்கும். அப்படியே பாருங்க மூச்சு விடாம. ஆமா காய்ச்சின பால் நல்ல பித்தளை செம்பு நல்லா குடிக்கிற மாதிரி ஆறு வச்சு இருக்கு. அடே அப்பா மடக்கு 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 குடிச்சாரு. அப்படியே செம்பை எடுக்காம குடிச்சாரு. 2 லிட்டர் பாலையும் குடிச்சிட்டாரு. அல்லையா மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு ஆமா ஒரு பெரிய யாப்பத்தை போட்டாரு பாருங்க. ஏப்பா தாத்தாவுக்கு சரியான ஏப்பமா போகுது. குடிச்சது 2 லிட்டர் பால் பத்தீங்களா? ஏப்பமும் பெருசா வருது. உடனே ஏப்பம் போட்ட உடனே சரி கபக்குன்னு கீழே அடிவயத்துக்கு வந்துட்டு பால். அடிவயத்துக்கு வந்து என்னாச்சு? அவர் அங்க பூரா குளிர்ந்துட்டு. அப்பா குளிர்ந்தாச்சு. அடிவயத்துக்கு வந்துட்டோன்னே ஐயா என்னத்தை தான் இருந்தாலும் ஆமா நல்லா கவனமா கேட்கணும். பசியா இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த பசி அமர்த்துறதுதான் பெரிய புண்ணியம். உண்மைதானே? சும்மா பசியோடு இருக்கவங்க பசி இல்லாதவங்களுக்கு கொடுத்தா புண்ணியமா கிடையாது. தாத்தா பசியை அமைச்சிக்கணும் ஒரு சந்தோஷம். அடேப்பா சாப்பாடு கொடுத்தோம்னா வாங்கி சாப்பிட்டோம்னா அடே அம்மா என் அங்கத்தை குளிர வச்சுட்டு என் பசி பூரா ஆறி போச்சு. உன் பிள்ளை குட்டிகள் நீ உன் புருஷன் 100 வயசுக்கு நோய் நொடி இல்லாம தீர்க்க ஆயுசா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரு பால் பசும்பாலை வாங்கி குடிச்சாருல. ஆமா இவருக்கு கொஞ்சமா நன்றி இருக்கணும்ல. நன்றி நினைக்கணும்ல. பாலை குடிக்கிற வரைக்கும் பசும்பாலை குடிக்கிற வரைக்கும் அமைதியா இருந்தாரு. பாலை குடிச்ச உடனே அம்மா மாவிசக்தி அம்மா இந்த பசும்பால் குடிக்கிற வரைக்கும் எனக்கு தள்ளா ஆடி கையெல்லாம் நடுங்குச்சு. தாகமா இருந்தது. ஆமா இப்ப இந்த பசும்பால் உங்க கையால குடிச்ச பாத்தியா? ஆமா தாகம் தணிஞ்சதம்மா தண்ணி இல்லம்மா தணிஞ்சதம்மா தைரியமோ வந்ததம்மா கண்ணியிலம்மா தைரியமோ வந்ததம்மா கண்ணியிலம்மா வந்து பிறந்ததம்மா கண்ணியிலம்மா வந்து பிறந்ததம்மா கண்ணியிலம்மா காதல் வந்து அரும்புதம்மா கண்ணியிலம்மா காதல் வந்து அரும்புதம்மா கண்ணியிலம்மா தாகம் தணிஞ்சு எனக்கு இப்ப தைரியம் வந்துட்டு இப்ப உன் மேல எனக்கு மோகம் வந்துட்டு உன் முகத்தை பார்த்த எனக்கு மோகம் வந்துட்டு இந்த பாலை குடித்த உடனே ஆமா பால் குடிச்சா போதை ஏறுமா? பால் குடிச்சா போதைன்னா அது வேற விதமான போதை ஏறும். ஆள் கொடுத்தா போதை ஏறும். உன் கையால கொடுத்த பாத்தியா? ஆமா இருப்பா அவசரப்படாத. உன் கையால குடிச்ச பாத்தியா? ஆமா பசும்பால் எனக்கு எப்படி தெரியுமா? எப்படி இருக்கு? இந்த பசும்பால் உன் கையால குடிச்சேன் பாத்தியா? ஆமா கல் குடித்த வண்டு போல கல் குடித்த வண்டு போல கண்ணியிலம்மா மனசு கண்ணியிலம்மா அது குடித்த வண்டு
வண்டு போல கண்ணியிலமானே குடித்த வண்டு போல கண்ணியிலமானே மயங்குதடி என் மனது கண்ணியிலமானே மயங்குதடி என் மனது கண்ணியிலமானே அடே அப்பா உன் கைப்பட்டதுக்கு இந்த பாலுக்கே இவ்வளவு போதையா குடி போதையா எம்மா மாவிசைக்கு அம்மா உன் கையை தொட்டு இந்த கறந்த பாலை குடித்ததுக்கே இவ்வளவு போதையா போதையா கள் குடித்த வண்டு போல கலங்குதடி என் மனது என் மனது வெயில் பட்ட வெண்ணெய் போல இழகுதடி என் மனது என் மனது அப்படி என்று சொல்லி என் அங்க அலை பாயுதே என் சாமி ஆடுறதுக்கா சாமி வந்த சாமி நிறுத்துதுக்கா ஐயா பார்த்தாரு அப்போ எம்மா 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 ஓ எப்படி இந்த பாலை குடிச்சோடனே என் உடம்பெல்லாம் அப்படியே புத்துணர்ச்சி பூஸ்ட் குடிச்ச மாதிரி ஒரு மாதிரி உடம்புல ஒரு மாதிரி வருதே ஐயா மாவிசைக்கு எம்மா ஐ லவ் யூ ஓ love you. ஏ கிழவா பார்த்தா மாவிசைக்கு ஐயோ கிழவா உனக்கு பசும்பாலை கொடுத்தது ஒரு செம்பு பாலையும் குடிச்சிட்டு 2 பாலையும் பேசுற பேச்சாப்பா அதானே எங்க அப்பா மட்டும் இப்ப வந்தான்னு வச்சுக்கோ உன்னை தொலைச்சிருவான் தொலைச்சி தலையை வெட்டி துண்டு துண்டா போட்டுருவான் யாரு உங்க அப்பாவா உங்க அப்பா பெரும்பளைனா செத்தம் போறேன் யாரு என்ன உங்க அப்பா பெரும்பளைனா அது யாரு நினைச்ச யாரு மாமன் பெரும்புளைய வருவா வருவா